அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிட்டர்மைன் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் வாட்டர் flowing in a tube of 16 mm diameter at a velocity of 3 meter per second. So the temperature is at 297 Kelvin and the water enters at 353 and leaves at 309. Use Dittus-Boelter equation, Searle rate equation. So properties of water கொடுத்திருக்காங்க. Density, specific heat, viscosity, thermal conductivity, viscosity of water at 297 Kelvin, mu W. Mu W ங்கிறது என்னன்னா viscosity friction factor. ஓகே, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு வரப்போ நீங்கள் இந்த டிட்டஸ்-போல்டர் ஈக்குவேஷனும் Searle rate ஈக்குவேஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, எப்போ இதை யூஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து Searle rate யூஸ் பண்ணுவாங்கிறது ஞாபகம் வைங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுங்கள். du rho by mu. இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கொடுத்துட்டாங்க 3 மீட்டர் per செகண்ட். ஸோ டேட்டா நம்பர் பேசிக் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், du rho by mu. ஓகேவா, வேறு என்ன ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குதுங்கிறது நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணப்போ நான் எழுதி கொடுத்துருப்பேன். அந்த 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 ப்ராப்ளம் எடுத்து பாருங்கள், நம்ம வீடியோஸ்லேயே இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெனால்ட்ஸ் நம்பர் du rho by mu. இல்லை ஏதாவது யூனிட் பாருங்கள். டயமீட்டர் வந்து 16 mm கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் இன்டூ மீட்டர். வெலாசிட்டி டேட்டா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 485 × 10⁻⁻6 பாஸ்கல் செகண்டு. பாஸ்கல்ங்கிறதுக்கு என்னென்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயரு. ஓகேவா, அது வந்து கிலோகிராம் per மீட்டர் செகண்டு. டென்சிட்டி டேட்டாவே கொடுத்துட்டாங்க, kg per மீட்டர் கியூப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 97395, 10,000க்கு மேலே இருக்குது, அப்போனா இது டர்புலண்ட்டு. அடுத்தது என்ன ஸ்டெப்பு, நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் பண்ண மாதிரி பிராண்டல் நம்பர் கால்குலேட் பண்ணணும். பிராண்டல் நம்பருக்கு Cp mu by K. ஓகேவா, அப்போ K தெரியும், Cp mu. Cpயோட வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே Cpயோட வேல்யூ வந்து 4187 ஜூல் per கிலோகிராமில் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாகவே அவன் ஜூல் per கிலோகிராமில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே உனக்கு எந்த யூனிட் கன்வர்ஷன்ஸும் போட தேவையில்ல, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு எல்லா யூனிட்டும் கேன்சல் ஆகும். ஸோ டைமென்ஷன்ஸ் நம்பராக வந்துடும். வேல்யூ வந்து 3.09. ஓகேவா, ஃபஸ்ட் என்ன கிடையாது, டிட்டஸ்-போல்டர் ஈக்குவேஷன். ஸோ டிட்டஸ்-போல்டர் ஈக்குவேஷன் கூலிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஏன் கூலிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, த டெம்பரேச்சர் 297, வாட்டர் என்டர் 353, லீவ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த ஏ வேல்யூ எடுக்கணும். ஓகேவா, இந்த ஏ வேல்யூ எப்படி எடுக்கணும்னா, எந்த ஒரு ஃப்ளூயிடோட அவுட்லெட்டோட கண்டிஷன் பாருங்கள். இப்போ வாட்டர் வந்து 353ன்னு வருது, உள்ளே என்டர் ஆகுது, வெளியில் வரப்போ 309. அப்போ என்ன ஆகுது, ஹாட்டாக உள்ளே போகுது, நான் வெளில வரப்போ கோல்டாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கூலிங்கோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஏ வந்து 0.3. ஸோ இந்த ஏஸ் ஈக்குவல் டு 0.4, ஏஸ் ஈக்குவல் டு 0.3ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹாட் ஃப்ளூயிட், கோல்டு ஃப்ளூயிட், எந்த ப்ராப்ளத்துக்கு நீ எந்த வேல்யூஸ் நீ எடுக்க போறியோ, எந்த ஃப்ளூயிடுக்கு நீ கால்குலேட் பண்ண போகிறீங்களோ அதோட அவுட்லெட் கண்டிஷன்ஸ் என்னான்னு பார்த்துட்டு மட்டும்தான் வந்து நீங்கள் ஹாட்டாக கோல்டோட வேல்யூஸ் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ இங்கே நம்ம ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் வந்து சூடாக உள்ளே வருது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, வெளியில் வரப்போ டெம்பரேச்சர் குறையுது, அப்போனா கூல் ஆயிடுச்சு. அப்போ கூலிங்கோட வேல்யூ தான் 0.3ன்னு எடுக்கணும். ஸோ அதை வச்சு நசல் நம்பர் கால்குலேட் பண்ணுங்கள், அதில் வந்து ஹெச் கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அடுத்தது என்னது, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஹெச் பை யூசிங் யுவர் Searle rate ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், ரெனால்ட்ஸ் நம்பர் 0.8, பிராண்டல் நம்பர் 1/3, விஸ்காசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் 0.14. ஓகேவா, ஸோ இந்த நசல் நம்பர் தான் hd/kன்னு. ஓகேவா, ஸோ அந்த k/d தான் இங்கே ரெசிப்ரோக்கலாக இங்கே கொண்டு போயிருப்பேன். mu/μw தெரியும் உனக்கு, மியூவோட வேல்யூ தெரியும், μw கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 12267.7 யூனிட்டோட எழுதிக்கிங்க, வாட் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, உனக்கு டிட்டஸ்-போல்டர் ஈக்குவேஷனோ Searle rate ஈக்குவேஷனோ உனக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது இந்த ஏவோட வேல்யூ வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் பார்க்கணும். சிபியோட வேல்யூ கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் வந்து பிராண்டல் நம்பர் டைமென்ஷன்லெஸில் கொண்டு வரும். ஏன்னா இங்கே தான் நிறையா பசங்க தப்பு பண்ணுவாங்க, இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.